ஆண்டவராக இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தேவனுடைய சமாதானம், மகிழ்ச்சி, நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடும்படி வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, யார் எதிரி? ஹூ இஸ் எனிமி? இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான எதிரிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல கோணங்களில். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் உன் சத்துருக்களை நண்பனாக்குவேன் ஆண்டு சொல்லியிருக்கார். ஆக என் அன்பானவர்களே, எப்பேற்பட்ட மனிதனையும் தன்னுடைய சாந்தத்தினாலே, தன்னுடைய மனதுருக்கத்தினாலே நல்ல மனுஷனாய் மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இயேசப்பா இன்று கொடுக்குற இந்த உன்னதமான ஆலோசனை கேட்போமா? அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், இந்த செய்தியை அமைதலாய் பொறுமையோடு கேட்கக்கூட நேரம் கிடையாதபடி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கோபம் பொல்லாத ஒரு எதிரி. அதை குறித்து தான் சிந்திக்க இருக்கிறோம். ஆங்கர் இஸ் அன் எனிமி. இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே அந்த கோபத்தை மேற்கொள்ளவும் தேவனுடைய தயவையும் நாம் பெற்றுக்கொள்ள ஜெபத்தோடு இந்த செய்தியை நம்ம கேட்கலாமா? இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக திருத்த தேவனுடைய கோபத்தின் தன்மை என்ன? நீங்கள் நினைக்கலாம், தேவன் அன்புள்ளவர் தானே, சாந்தமுள்ளவர் தானே. உண்மைதான். ஆனால் அதே தேவனை பற்றி தான் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறாரே. ஆக பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Psalms chapter 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். அதாவது தன் சாயலா மனுஷன் சிருஷ்டித்தார் இல்லையா, அந்த யெகோவா என்கிற நாமம் கொண்ட பிதாவாகி தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரமே. ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இந்த செய்தியின் சாராம்சமே, நீங்கள் இருதயத்திலே கோபத்தை வைத்திருப்பீர்களானால் பிறரை மன்னிக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு இன்னும் பல வகையான கோபங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை உண்டாக்கின தேவன் நம்ம கோபமாக இருக்க வாய்ப்பு உண்டா? ஆனால் அது ஒரு நிமிடம் மாத்திரமே. ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை விடுவிக்க விரும்புகிற கர்த்தராகிய தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறாராக இருதயத்தை திறந்து ஆண்டுடைய சத்தியத்தை நாம் தொடர்ந்து கேட்போம். ஆம், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மை என்ன? இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய விரும்புகிற அந்த இயேசப்பாவுடைய தன்மை என்ன தெரியுமா? மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Let us read from the book of Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த கோபம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுத்து போடும், அல்லது நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருவன் வரும்போது அவர் சொல்றார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், ஆகவே உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆக கோபம் என்கிற அந்த எதிரி நம்முடைய இளைப்பாறுதலான, அதாவது he break the peace in our daily life. ஆக தயவு செய்து அந்த துன்மார்க்க பொல்லாத அந்த எதிரியை விட்டு வெளியே வருவோமா? அந்த பொல்லாத எதிரியை மேற்கொள்ள இப்பொழுது நாம் உதவியை கேட்க போகிறோம். இப்படிப்பட்ட உதவியா? பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்வது கூடாத காரியங்க. அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆனால் அவரும் கூட சில விஷயத்தில் வேதனைப்படுவாராம். எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன என்று கேட்போமா? எபேசியன்ஸ் chapter 4 verse 13. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். யார் அந்த எனிமி? கோபம். அந்த சுபாவம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறிடுவாங்க. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த சுபாவம் இருக்கும்போது நீங்கள் முதலாவது யூ லூஸ் யுவர் பீஸ், உங்களுடைய இளைப்பாறுதலை இல்லை உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழக்கிறவங்களா இருக்கீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற இயேசப்பாவுடைய அவர் ஆத்மாக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய அந்த நன்மையை நம்ம இழந்து போகிறோம். மூணாவது, பரிசுத்த ஆவியானவரே நம்ம இழந்து போகிறோம். ஏன்னா துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவார்? சைலண்டாக போயிடுவார். நான் பொதுவாக என் சொற்பொழிவில் கூட சொல்வேன், when you receive the Holy Spirit, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது பலத்த முழக்கத்தோடு கூட பலத்த வல்லமையோடு வருவது போல வருவார். ஆனால் ஒரு மனுஷனை விட்டு அவர் போவார், ஆனால் அவர் அமைதலாய் போய்விடுவார்.
இந்த சுபாவம் என்னன்னா, இதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். சகலவிதமான கோபங்களும் மூர்க்கமும் கூக்குரலும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தும். முத்திரையாய் பெற்ற, அது எதுக்காக? மீட்கப்படும் நாளுக்கென்று. என் அன்பானவர்களே, பரலோகம் போனோம் என்கிற விருப்பம் உள்ளவர்கள், பிறரையும் பரலோக வாழ்க்கைக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள், அந்த எதிரியாகிய கோபத்தை விரட்டடிங்களேன். அந்த கோபத்தினாலே நாம் பரலோகத்தை இழக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் நான் அநேக சில மனுஷர்களை பார்த்து ஜெபித்திருக்கிறேன். பலவிதமான குற்றம் செய்ததான மனுஷர்களை பார்த்துருக்குறோம். அதே போல் சில நிமிடம் கோபத்தினாலே எத்தனையோ இன்னசென்ட் பீப்புள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இன்றைக்கு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில நிமிடம் ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் கோபத்தின் விளைவாக இன்றைக்கு தங்கள் செயலுக்கு மனம் திரும்பும்படி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பெரிய தண்டனைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கோபம் பயங்கரமான எதிரி. அது நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போகும். அது நம்முடைய தேவனாகிய இயேசுவின் உள்ளத்தை காயப்படுத்தும். நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிற ஆவியானவரை அதை புறம்பே தள்ளி போடும். ஆக இப்படிப்பட்ட அந்த பொல்லாத எதிரியாகிய கோபத்தை தூக்கி எறியுமா? ஆனால் தேவாதி தேவன் யார் மேல் கோபமாக இருப்பாரா? தேவனுடைய கோபம் யார் மேல் வருமா? வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினி நாளுக்கு உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்ப்போமா? ஜான் சாப்டர் 3 verse 36. யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்குமா? என்ன ஒரு பரிதாபத்துக்குரிய மனுஷன் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனாயின் இல்லையே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக இப்படிப்பட்டதான பாவத்தின் சொந்தக்காரர்களாக, பாவத்தின் அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்தில் பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மீட்பை தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும்போது ஒரு மோட்ச ராஜ்யத்தின் நம்பிக்கை நமக்கு ஊட்டுகிறது. கர்த்தருடைய வசனத்தை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் வார்த்தையின்படியே முழுகி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வழியில் நடக்கும்போது அது நம்ம நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் கூட சொல்றார், அவர் தினந்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ அன்புள்ளவர் தான் அவர், நீடிய சாந்தம் உள்ளவர் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. என் அன்பானவர்களை, தயவு செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை புறக்கணிக்காதீங்க. அவருடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை புறக்கணிக்காதீங்க. காலம் வரப்போகிறது. அந்த கோபாக்கினி நாளுக்கு தப்பித்து கொள்ள, அந்த நியாயம் தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிவிடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஆலோசனை கற்றுக் கொடுக்கிறார். அந்த எனிமையாகிய, அந்த எதிரியாகிய கோபத்தை துரத்தி விடுங்க. உதாரணத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டு விரும்புகிறார்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போமா? Proverbs chapter 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கோபப்படாதீங்க. இல்லை, கோபத்தின் தன்மையினால் வரக்கூடிய அழிவுகளையும் பயங்கரமான வேதனையும் நம்ம பார்த்தோம். இதனால் என்ன நடக்கும்? கடும் சொற்கள் கோபத்தை எழும்ப பண்ணுமா? பிரியமானவர்களே, let us speak smoothly and softly and from the heart we speak. இருதயத்திலிருந்து நம்ம பேச பழகிக்குவோம். ஏன்னா மாயமாலக்காரனுக்கு ஐயோ, காலம் வருகிறது. ஆக நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய சுபாவத்தை எனக்கு தாரும். இந்த எதிரி ஆகிய கோபத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் நம்ம மேல் இன்னும் கோபமாக இருப்பார். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? நீங்களும் நானும் தப்பித்திருப்போமா? யோசித்து பாருங்கள். ஆண்டோடைய கோபத்துக்கு காலங்கள் நேரங்கள் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பாகவே ஏன் நாம் அடைய வேண்டும்? ஆண்டோடத்தில் கேட்போம், அப்பா, இந்த கோபமாகிய சுபாவத்தை என்னை விட்டு நீக்கப்படும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யார் எதிரி? மனுஷனே, உனக்கு உள்ளாக இருக்கிற அந்த கோபம் தான் எதிரி. அந்த கோபத்தினால கடும் சொற்கள் நீ பேச பேச அநேகரிடத்துல கெட்ட பெயரை நீ உருவாக்கி கொள்ளுகிறாய். இதனாலே உன் குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லை, உன் வியாபாரத்தில் இளைப்பாறுதல் இல்லை, உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆரோக்கியம் இல்லை. இன்னும் பல வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன என்பதை கர்த்தர் பேசினாரே. ஆண்டவர், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் உம்முடைய திவ்ய சாந்தத்தை, உம்முடைய மனத்தாழ்மை தாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, பிதாவாகி நீர் எங்களை மன்னித்தீர். இயேசுவே, உம்முடைய குமாரனாகிய இரத்தத்தினால் எங்களை கழுவினீர். ஆவியானவரே,
நீர் எங்களை பத்திரப்படுத்தி வருகிற நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பித்து கொள்ளும்படி நல்ல வழியை தந்திருக்கிறீராக. உம்முடைய கோபத்துக்கு பாவிகள் மேல் அது நிலைத்திருக்கும். நீ பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிறார், ஆனால் நீரோ உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தமாக்கும். கேட்ட வார்த்தையின்படி இந்த சுபாவத்தின் விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பாரும் அப்பா. அந்த கோபத்தினாலே தேவையே இல்லாமல் இன்றைக்கு டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. தேவையே இல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்பட்டு ஐயோ நம்ம வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்க அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளும். நீ விடுதலை ஆக்கினதுக்கா ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியை முழுமையாக கேட்டு பிறருக்கு வாஞ்சியோடு ஷேர் பண்ணுற நீங்கள் இயேசுவின் பார்வைக்கு சாந்தம் உள்ள, தேவனுடைய பார்வைக்கு பிரியமான பிள்ளைகள் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக செபிங்க. எங்களோடு கூட இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்ட முன்வாருங்கள். காட் பிளஸ் யூ.